வெல்கம் மை சேனல். ரொம்ப லாங் கேப் எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணவே. பிகாஸ் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ். அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் சைலண்ட்டாகவே இருந்துட்டேன். நான் சார்ட்ஸ் கூட அந்தளவு எதுவுமே நான் அப்லோட் பண்ணலை சேனலில். பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோ என்னன்ட்டுனா சடன் ட்ரிப் தான். வேளாங்கண்ணி ட்ரிப்பு. மாதா கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு இருந்தோம் சின்ன பாப்பாக்காக. பாப்பா உடம்பு முடியாமல் இருந்தால். ஸோ அந்த டயத்தில் என்னோடய பாப்பாவை எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வேண்டுதல்கள் எல்லாமே நான் மாதா கோவிலுக்காக வேண்டிக்கிட்டேன். ஸோ காலையில் நாங்கள் கிளம்பி ஈவினிங் வாக்கில் வேளாங்கண்ணி போயிட்டோம். அதுக்கு முன்னாடி காரைக்கால் பீச் பார்க்கலாம்ட்டு, அதாவது வேளாங்கண்ணி வர வழியில் தான் காரைக்கால் பீச்சுமே போய் பார்த்தோம். ஸோ அங்கே போயிட்டு என்ன ஆச்சுன்னா, காலையில் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு வேளாங்கண்ணி பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். என்னன்ட்டுனா பிளான் சின்ன பாப்பாவுக்கு மட்டும்தான் முடியை காணிக்கையாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வேண்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னா, 2 பாப்பா இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு மட்டும் நம்ம கொடுத்துட்டு ஒருத்தரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வேண்டுதல் தானே அப்படின்ட்டு பெரிய பாப்பாவுக்குமே முதல்ல முடி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ் யாருக்குமே நான் சொல்லலை. பிகாஸ் சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு சின்ன வயசில். அவள் பிறந்து ஒரு 3 மாதத்தில். அப்போவே பார்த்திங்கன்னா நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எல்லா சாமிக்கிட்டையுமே வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டேஸில் பார்த்திங்கன்னா அப்படியே போயிடுச்சு. பட் ஆனால் இதுக்கு இந்த சாமிக்கு நான் சில வேண்டுதல்கள் எல்லாமே வச்சேன். அது எல்லாமே எனக்கு நிறைவேற்றிட்டாங்க. இந்த மாதாம்மா நிறைவேற்றிட்டாங்க அந்த வேண்டுதல்கள் எல்லாமே. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஒரு வழியாக 2 பாப்பாவுக்குமே முடிவெடுத்து முடி காணிக்கையாக கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா முடி காணிக்கையாக கொடுத்த உடனே நம்மளை போயிட்டு பீச்சில் குளிச்சிடணும். அதுதான் இதுவே ஸோ அதே போல் நாங்களுமே பீச்சில் ஃபுல்லாக குளிச்சிட்டோம். அந்த மெமரிஸை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய அண்ணாங்களாம் இருந்தாங்க. ஸோ அங்கே ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஃபோனில் அந்தளவுக்கு கிளாரிட்டி வரலை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணோம். எப்படின்னா சின்ன பாப்பா ரொம்ப பயந்துட்டா. அது ஃபஸ்ட் டைம்ன்றதுல இது 2வது டைம். பாப்பா ரொம்ப குழந்தையா இருக்கும்போது தான் பீச் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால். ஸோ இந்த டைம் ரொம்பவே பயந்துட்டா. அதுக்கப்புறம் ரூம் ஃபுல்லாக குளிச்சுட்டு பாப்பாவுக்குமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டோம். வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க, பார்ப்பாங்க. அடிக்கடி வெளியே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்க முடியாது அப்படின்ட்டு வரும்போதே வேலூர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். வந்த உடனே செம்ம அழுகை. தண்ணியை பார்த்தாலே மேக்ஸிமம் இதுக்கு மேலே பயந்துருவாளா என்னன்னு தெரியல. சரி கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானிங்கோடு இருந்தேன். பாப்பாவை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டாவது நம்ம கடலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அது எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடலில் ஒரு 10 அடி தான் எடுத்து வச்சிருப்பேன். ஒரு 7 to 8 அடி கத்த ஆரம்பிச்சிட்டேன். சடனாக மொத்த பேர் திரும்புங்க அப்படின்ட்டு அங்கேயே ஒரு பீச் ஒட்டினாப்பில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது. அந்த ஒரு ஹோட்டலில் மட்டும்தான் ஃபுட்டு நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. மற்ற இடத்துலலாம் கம்பேர் பண்ணும்போது டீ கூட பார்த்திங்கன்னா வேலூரில் குடிக்கிற டீ அந்த மாதிரி எனக்கு தோணலை. ஸோ அப்படியே போச்சு. முதல்ல சின்ன பாப்பாவுக்கு காது குத்திட்டோம். எங்களுக்கு எந்த பிளானிங்குமே இல்லை. நாங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தால் கண்டிப்பாக கோல்டுலேயே கம்பல் எடுத்துகிட்டு போயிருப்போம். தங்கத்துலேயே எந்த ஒரு பிளானுமே இல்லை. சடனாக இப்போது அந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே சடன் சேஞ்சஸ் தான் எல்லாமே இந்த டைம் ஆனது. ஏன்னா ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் வைப்பாகவே இருந்தது. ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி தான் ஒரு 1 month கணக்கு வச்சுக்கிட்டு. அதனால தான் ஒரு பாசிட்டிவ் வைப்புக்காக மாதா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்து பண்ணது தான் இது எல்லாமே. ஸோ ஒரு சடன் பிளான் தான். அங்கேயே இந்த காது குத்துற அண்ணாக்கிட்டேயே இந்த வெள்ளியில் இருந்த கம்பல், சின்ன சின்ன கம்பல்
இருந்தது. ஸோ 2 பாப்பாவுக்குமே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி வாங்கிட்டோம். அங்கே ஏன்னா பிளானிங் வந்து எதுவுமே இல்லை. பிளானிங் இருந்திருந்தால் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ எதுவுமே பிளானிங்லாம் போனதுனால வந்து அங்கேயே வந்து எல்லாமே ரெடி பண்ணி சடனாக வந்து முடிச்சிட்டோம். ஏன்னா லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாப்பா பிறந்த 3 மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்த நாட்களை விட ஹாஸ்பிட்டலில் இருந்த நாட்கள் தான் வந்து அதிகம். ஸோ இதுக்கு மேலேயாவது வந்து எங்கள் லைஃப் வந்து நல்லா போகணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்து தான் வந்து அழுதுகிட்டே வந்து இருந்தாங்க. ஆனால் சொல்லியே ஆகணும், இந்த அண்ணா வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸான பர்சனு. சும்மா அந்த சந்தனத்தில் வந்து ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் வச்சார். வச்சு பார்த்து சடனாக வந்து இது பண்ணிட்டார். இந்த காது குத்தி முடிச்சுட்டு சில குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சீழ் வந்து பிடிக்கும். பட் ஆனால் பாப்பாங்களுக்கு எதுவுமே வந்து ஆகலை. அந்தளவு வந்து நல்லா இருந்தது. பிகாஸ் வந்து சிலர் வந்து சரியாக இது பண்ணாமல் வந்து 2-3 டைம் குத்துற மாதிரிலாம் வந்து வரும். பாப்பா ஆட்டிடுவாங்க. இல்லாட்டி வந்து சரியாக அந்த பின்னு உட்காந்து குத்த முடியாது. அதனால் குழந்தைங்க வந்து ஒரு 2-3 டைம் வலி தாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சில பேரை பார்த்த வரையிலே. பட் ஆனால் இந்த அண்ணா ரொம்பவே வந்து சூப்பர், நல்லா கிளியராக வந்து குத்திட்டார். ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பி. என்னன்ட்டுனா ஒரு பாசிட்டிவ் வைப்காக தான் வந்து நாங்கள் மாதா ஆலயத்துக்கு வந்து வந்திருந்தோம். பட் ஆனால் எல்லாமே வந்து கடவுள் வந்து முடிவு பண்ணுறது தான் நம்ம லைஃப்பில் வந்து எது நடந்தாலும். ஸோ எல்லா பிளானுமே அங்கே போயிட்டு சடனாக வந்து சேஞ்ச் ஆனது தான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலூர்லேயே எங்களுடைய குலதெய்வம் கோவில் வந்து இருந்தது. அங்கே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு தான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் வந்து பாப்பாவுக்கு இருந்த ப்ராப்ளம் அப்படி அது ஃபுல்லாக வந்து க்யூர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட ஆசீர்வாதத்தினால தான் வந்து எல்லாமே வந்து நடந்தது. இப்போ பாப்பா நல்லா இருக்க காரணமே வந்து கடவுள் தான். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் இதை பண்ணோமே. நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் இந்த இதை வந்து முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி வாங்கி அதுக்கான வேண்டுதல்கள் இருந்தது. அதெல்லாமே வந்து பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த முடி காணிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காதுமே வந்து குத்திட்டு. ஏன்னா வந்து சிலர்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த காது குத்துற இடத்துக்கு வந்து மாலைலாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. நாங்கள் வந்து ஏன்னா அந்த அண்ணன் வந்து என்கிட்ட வந்து கேட்கல. நான் இல்லைம்மா இந்த மாதிரி மாலை வாங்கிட்டு வரணும், ஒரு தட்டில் பூ பழம் மாலை அதெல்லாம் வச்சு தான் வந்து எங்களுக்கு அடுத்து வந்து வந்த பாப்பாவுக்கு வந்து அதெல்லாம் வச்சு தான் வந்து கொடுத்து பண்ணாங்க. பட் ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனால் வந்து நாங்கள் வந்து கம்பல் வந்து அந்த அண்ணாக்கிட்டே வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலை எதுவுமே வந்து வாங்கலை. ஸோ அந்த அண்ணாவுமே வந்து எங்களை எதுவுமே கேட்டுக்கல. அதுக்கப்புறம் கேண்டில் வந்து வாங்கிட்டு கேண்டில் ஏற்றுற இடத்துக்காக வெயிட்டிங். கொஞ்சம் நேரம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேண்டில் ஏற்றுற இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துட்டோம். பாப்பா வந்து ரொம்ப சின்னவளாக இருக்கும்போது வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த வேண்டுதல் தான் இது. ரிட்டன் வந்து அவளுக்காக தான் வந்து நாங்கள் திரும்பவுமே வந்து போனோம். போன டைம் போகும்போது வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து வரலை. ஏன்னா வந்து பாப்பா ரொம்ப சின்ன பாப்பா, எனக்குமே சிசேரியன் பண்ணுது. ஸோ ரொம்ப லாங் வந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கவே வந்து முடிஞ்ச வரையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டோம். அப்போவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட்காக தான் வந்து வந்திருந்தோம். இந்த டைம் வந்து மொத்தமே வந்து பாப்பாவும் கொஞ்சம் வளர்ந்துட்டா. ஸோ வந்து தாக்கு பிடிப்பா, நடந்து வந்தால் கூட எனக்குமே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தேறிக்கிட்டு வந்தது. அதனால் வந்து மொத்தமே வந்து சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு மொத்த இடத்துக்குமே வந்து பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரூமெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு பாதி அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது அமௌண்ட் இருந்தது. அவங்ககிட்டேருந்து பேலன்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. எல்லாமே வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு வர வழியில் அங்கே எங்கேயுமே டீ குடிக்க பிடிக்கல. வரும்போது ஆளாளுக்கு ஒரு 2 பரோட்டா சாப்பிட்டு ஒரு 9 o'clock இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி ரெஸ்ட் ரூம் போகணும், டீயுமே வந்து குடிக்கணும் போல் இருந்ததுன்னு ஒரு டீ ஷாப்பாக பார்த்து வந்து நிறுத்திட்டோம். ஸோ அங்கே போய்ட்டு மொத்த பேரும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாப்பாங்களுக்குமே வந்து டீ பிஸ்கெட்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸேஷன் ஒரு 1 hour கிட்ட வந்து பண்ணிவிட்டு காருக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தால் பாப்பாங்களுக்குமே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். பெரிய பாப்பா வந்து அவளால் காருக்குள்ளேயே வந்து அங்கே இங்கே எழுந்து அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து மாறி மாறி உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டா.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீடமாக இடம் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம நின்று போகலாம் அப்படின்ட்டு ஒரு 1 to 1.5 hour வந்து இங்கே வந்து ஹால்ட் ஆகிட்டோம் மொத்த பேருமே வந்து. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, நல்லா வந்து ஒரு வைபான சாங் போட்டுட்டு, நல்லா குத்து சாங் போட்டுட்டு, ஏன்னா அவருக்குமே வந்து தூக்கம் வரக்கூடாது. ஃபுல்லாக வந்து நைட் ட்ராவல் தான், வேளாங்கண்ணி டு வேலூர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக ஹைவே. நல்லா ஒரு சாங் போட்டு விட்டுட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து போய் சேரவே ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock கிட்ட வந்து ஆகிடுச்சு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து 2 டீக்கு மேலே போயிடுச்சு. 2 o'clock ஒன்று, அதுக்கப்புறம் 4 o'clock ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லபடியாக வந்து எல்லாமே வந்து முடிஞ்சது. சாரிங்க வீடியோ ரொம்ப லேட் பண்ணிட்டேன். இதுக்கு மேற்பட்டு கண்டினியூவாக வந்து வீடியோஸ் வந்து வரும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.